உயிர் 21. அன்று அதிகாலை வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த வளர்மதி தன் எதிரே கண்ணீரோடு அழுது வீங்கிய முகத்துடன் தீபிகாவும் அவர் அருகே நிறமிழந்த முகத்துடன் பிரகாசமும் நிற்பதைக் கண்டு எவ்வித கேள்வியும் கேட்காமல் வரவேற்று அழைத்து சென்றார். உள்ளே நுழைந்த தீபிகா மறுநொடியே மாமா காப்பாத்துங்க என்ற கதறலுடன் நாதனின் கால்களை கெட்டியாக பிடித்து கொள்ள, பிரகாசமோ நாதன் அருகிலேயே மண்டியிட்டு அமர்ந்து முகம் பொத்தி கதறி அழுதார். பதறிப்போன நாதன், என்ன தீபா இது, என்ன காரியம் பண்ற, முதல்ல எந்திரி என்றவர், வளர் என்ன நடக்குது, அமைதியா பார்த்துட்டு இருக்க, முதல்ல வந்து இவளை எழுப்பு என்றிட உடனே வளர்மதியும் தீபிகாவை தூக்கி பிடித்து நிறுத்தினார். என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி அழற என்றவர், டேய் என்னடா இது, முதல்ல எந்திரி, 2 பேரும் உட்காருங்க என்று தம்பியையும் தம்பி மனைவியையும் நாற்காலியில் அமர்த்தினார். வளர், இவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா என்றதுமே, நீங்க தான் மாமா இவரையும் என் பொண்ணையும் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும், வேற வழியே இல்லாம கடைசியா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கோம், எங்களை கைவிட்டுடாதீங்க மாமா என்று அழுகையினூடே தீபிகா சொல்ல, நாதனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா சொல்ற, ஏன் இவனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான் என்று பிரகாசத்தை பார்த்தபடி கேட்க, அது வந்து மாமா நேத்து ராத்திரி தூக்கு மாட்டிக்க இருந்தாரு என்றதுமே நாதனின் உடலில் சட்டென மெல்லிய நடுக்கம் பரவ இறுகிய முகத்துடன் தீபிகாவை பார்த்தார். நல்ல வேலை, நான் தண்ணி குடிக்க எழவும் உடனே பார்த்து தடுத்துட்டேன், அப்பவும் நான்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், என் பொண்ணை இனியும் இப்படி என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு நான் ஒரேடியாக போய் சேர்ந்துடுறேன்னு புலம்புனவர் என்னை பிடிச்சு தள்ளிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணார். நான் தான் அவர் காலில் விழுந்து சமாதானப்படுத்தி உங்ககிட்ட பேசினா தீர்வு கிடைக்கும்னு கூட்டிட்டு வந்தேன் என்றதுமே, என்னவா சொல்கிறேன், அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு, எதுக்கு தற்கொலைக்கு முயற்சி பண்ணணும் என்றவரிடம் அத்தனை பதற்றம். அதை கண்ட பிரகாசத்தின் தலை தானாக தழைந்து பூமியை பார்த்தது. அது வந்து மாமா என்று கண்ணீரை துடைத்தவர் குரலை செருமி, எந்த அப்பாவும் செய்ய முடியாது, செய்யவே கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வந்து இந்த 2 வாரமா அவர் பட்ட வேதனையோட உச்சம் இப்போ இந்த நிலையில அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு என்றார் தீபிகா. அப்படி என்னதான் பண்ணா என்றதுமே அவரிடம் கனத்த மௌனம். பிரகாசமோ நாதனின் முகத்தை பார்க்கவும் கூசியவராக ஒடுங்கி நாற்காலியின் விளிம்பில் அமர்ந்திருந்தார். அதை கண்ட நாதன், உங்களை தானே கேட்குறேன், சொல்லுங்க என்றார். மாமா அது வந்து கீர்த்தியை அவளோட காதலன் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டார் என்று அவசரமாக கூறி முடிக்க, நாதனுக்கோ அவர் வாக்கியத்தின் சாராம்சம் சரியாக பிடிபடாது போனது. எது அப்படின்னா என்ன, புரியல, விளக்கமா சொல்லுமா என்றார். மாமா 2 வாரத்துக்கு முந்தி நான் பண்ணின பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் செய்ய போறேன்னு என்னையும் கீர்த்தியையும் கூட்டிட்டு சென்னைக்கு போனார். அங்க என்றவர் அவர்களுக்கான காஃபியோடு வந்த வளர்மதியை தயக்கத்தோடு பார்த்தபடி, அங்க சரணோட வீட்டில் கீர்த்தியை விட்டுட்டு வந்துட்டார் என்றதுமே நாதனின் முகம் அருவருப்பில் சுருங்கி விரிந்திட சிவந்த விழிகளால் பிரகாசத்தை எரித்தார். அதை கண்ட தீபிகா மேலும் பேச முடியாது நாதனையும் பிரகாசத்தையும் மாறி மாறி பார்த்திருந்தவர், அப்புறம் என்ன சொல்லு என்று நாதன் சொல்லவும் எச்சிலை கூட்டி விழுங்கியபடி, நான் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல, எதுக்கு என் பொண்ணை இப்படி கொண்டு வந்து விடுறீங்க, இது தப்பு, முறையாக கல்யாணம் பண்ணி அனுப்பாம ஏன் என் பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்கன்னு நான் எவ்வளவோ கெஞ்சி வற்புறுத்தி கேட்டும் சொல்ல மறுத்துட்டாரு. அப்புறம் நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்ட அப்புறம் தான் சொன்னார் மாமா என்றதுமே, என்ன சொன்னான் என்று சீறினார் நாதன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, என் பொண்ணோட ஆசையை இப்போவாவது நிறைவேற்றுறேன், எனக்கு அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லி அடறாரே தவிர ஏன் எதுக்காக என்ன கட்டாயத்தில் விட்டாருன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு மாமா என்றார் தீபிகா. இன்னுமா நீ உயிரோட இருக்க என்று தம்பியின் சட்டையை பிடித்து தன் முன் நிறுத்திய நாதன் அவர் கன்னத்தில் பொலீரென அறைந்தவர், இவனை எதுக்கு தீபிகா காப்பாத்துன, பெத்த பொண்ணோட வாழ்க்கையை சந்தி சிரிக்க வச்சவன் அப்படியே போகட்டும்னு விட வேண்டியது தானே என்ற நாதனின் முகத்தில் கட்டுக்கடங்கா ரௌத்திரம். விட்டால் பிரகாசத்தை அங்கேயே கொன்று கூறு போட்டுவிடும் வேகம். அதுதான் இல்லை மாமா, அவர் ஒன்றும் சந்தோஷமா முழு மனசோட விட்டுட்டு வரல
கீர்த்தி அங்கே விட்டுட்டு வந்ததுல இருந்தே அவர் ஒரு நிலையில இல்லை. பித்து பிடிச்ச மாதிரி ராத்திரி பகலா ஏதேதோ புலம்பிட்டே இருந்தார். பூஜை ரூமில் போய் அடைஞ்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம நேரமும் அழுது புலம்பிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்தில் மயங்கி விழவும் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தேன். குணமாகி வீட்டுக்கு வந்ததும் ஒரே அணுத்தல். இப்போ என் பொண்ணை காப்பாற்ற வழியே இல்லாமல் என் பொண்ணை இப்படி ஒரு நிலையில நிறுத்தி கையால் ஆகாதவனா இருக்கிறத விட நான் போய் சேர்ந்துடுறேன்னு நேத்து நேத்து என்று தேம்பிக் கொண்டே முடிக்கும் முன்னமே மீண்டும் நாதனின் கரம் பிரகாசத்தின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. ச்சே, என்ன ஜென்மண்டா நீ எல்லாம், அசிங்கமா இல்லை இப்படி பெத்த பொண்ணையே கூட்டி கொடுக்க, அதுவும் பொண்ணு ஆசையா விட்டுட்டு வந்தானா என்றவரின் முகமே அவர் எத்தனை அசூசையாக உணர்கிறார் என்பதை பறைசாற்றியது. அவர் முகம் பார்க்க முடியாமல் பிரகாசம் சிரம் தாழ்த்தினார். இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? டேய், நீ பண்ணியிருக்கிற காரியத்தை வெளியில சொன்னா காரி துப்ப மாட்டாங்க, கேட்கிறவன் எவனுமே சிரிப்பான்டா என்றவரின் குரலில் அத்தனை ஆற்றாமை. பின்னே எந்த தகப்பனுமே செய்ய துணியாத காரியமல்லவா? இங்கே தன் தம்பியே அத்தகைய காரியத்தை செய்திருக்க இப்போது அவர் மனம் முழுவதும் கீர்த்தியை எப்பாடுபட்டாவது மீட்டுவிட வேண்டும் என்ற தவிப்பு மட்டுமே. யாருமா அவன்? 2 வாரமா நம்ம வீட்டு பொண்ணை வச்சிருக்கிறவன். எவனா இருந்தாலும் கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு என் பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன், யாருன்னு சொல்லு என்றார் நாதன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா, அப்படி கூட்டிட்டு வந்தா என் பொண்ணு என்ற பிரகாசம். மாப்பிள்ளையை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க, அது போதும், அவங்கள பிரிக்க வேண்டாம் என்று மீண்டும் கதறினார். என்ன செத்துடுவேன்னு சொன்னாலா என்றதுமே பிரகாசத்தின் தலை இல்லை என்று அசைந்தது. அதை கூட கண்டுகொள்ள முடியாத அளவு சீற்றத்தில் இருந்த நாதன், பெத்தவங்க மானத்தை வாங்கிட்டு எவன் கூடவோ போய் இருக்கிறவெல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, 2 ஒண்ணுதான். நான் வரேன், உன் பொண்ணு எப்படி திரும்ப வரமாட்டேன்னு சொல்றான்னு நானும் பார்க்குறேன் என்று கிட்டத்தட்ட சபதம் ஏற்றவர், யாருமா அந்த பொறுக்கி நம்ம வீட்டு பொண்ணை மயக்கி அவன்கிட்ட வர வச்சிருக்கிறவன், யாருன்னு சொல்லு என்றதுமே வளர்மதியும் அனைத்தையும் கேட்ட பின் இப்படியும் நடக்குமா என்று முதலில் திகைத்தாலும் பெண்ணை பெற்றவராக தீபிகாவின் நிலையை மனதார உணர்ந்து, தயங்காம சொல்லு, கீர்த்தியை உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது எங்க பொறுப்பு என்றார். அதான் சொன்னேனே மாமா, சரண் என்று தீபிகா வளர்மதியை பார்க்க, என்னம்மா இது, மொட்டையா சரண்னு சொன்னா எப்படி தெரியும்? அவன் யாரு, என்ன பண்றான், எந்த ஊருன்னு சொல்லு என்ற நாதனுக்கு கடுகளவு கூட தன் மனைவியின் தம்பி பெயரும் சரண்தான் என்பது நினைவில் இல்லை. எப்படி இருக்கும்? அவர் பார்த்து அவர் அருகாமையில் வளர்ந்தவன் இது போன்ற இழி செயலை செய்ததும் அல்லாமல் அதை தன்னிடம் இருந்து மறைக்கும் வகையில் அவன் நடந்து கொள்வான் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லையே. அதனால் சரண் என்று இருமுறை கூறியும் நாதனுக்கு அவன் நினைவு எழவில்லை. அது மாமா, அக்கா என்று வளரை ஒரு முறை பார்த்தவர், உங்க மச்சான் சரண் தான் என்றதுமே பேரிடியே தலையில் விழுந்த நிலையில் நாதன், அவரே அப்படி என்றால் வளர்மதியின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? சரண் என்ற ஒற்றை சொல் நாதனை பெருவெள்ளமாய் ஆட்கொண்டு திணறடிக்க அதிலேயே தத்தளித்து போனவருக்கு அதன் பின் எதையும் கேட்டறிந்து தெரிவு பெற வேண்டிய அவசியமே இல்லாது போனது. இப்போது நாதனின் மொத்த சீற்றமும் பிரகாசத்திடமிருந்து சரண் மீது நிலை கொள்ள தொடங்கியது. கட்டுக்கடங்கா கோபத்துடன் வளர்மதியை நெருங்கியவர் தம்பியின் தவறுக்கு தமக்கையை வார்த்தை எனும் வாள் கொண்டு சுழற்றி அடித்து அவர் மனதை கூறு போடத் தொடங்கினார். எனக்கு என் குடும்ப கௌரவம் தாண்டி முக்கியம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த பொறுக்கிக்காக பேசின பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தவர், என்ன குடும்பண்டி நீங்கள்லாம், ச்சே, என்னதான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் அதோட இயல்பு போயிடுமா? இதோ சரியான நேரத்தில் என்னையே கொத்திடுச்சு என்று வெறுப்புடன் மனைவியை பார்த்தவர், இப்படி ஒரு காரியம் பண்ண கூசலையாடி அவனுக்கு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போ நான் தான் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது என்றதுமே தங்களின் இத்தனை வருட வாழ்வை ஒற்றை வாக்கியத்தில் கலங்கப்படுத்தும் கணவனை நெஞ்சம் விம்ம கண்ணீருடன் பார்த்திருந்தார் வளர்மதி. ஏண்டி, உன் குடும்பத்துல அந்த கழிசடை மட்டும்தான் இப்படியா, இல்ல மொத்த குடும்பமுமே இப்படிதானா என்று கேட்க வளர்மதியிடம் மௌன கண்ணீர். உன் தம்பிக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா 2 வாரமா ஒரு பொண்ணு, அதுவும் என் தம்பி பொண்ணு, யாருக்கும் தெரியாம அவன் கூடவே வச்சிருந்திருக்கான், அப்படி என்னடி திமிரெடுத்து திரிகிறான் அந்த பரதேசி என்று பல்லை கடித்தவர், அவனோட அரிப்புக்கு என் பொண்ணு பலிகடாவா என்று மீண்டும் வளர்மதியை நெருங்கி அவர் கூந்தலை பற்றி இழுத்து, என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு எத்தனை நாள் திட்டண்டி இது,
எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லு என்று சீறியவர், அப்படி உன் குடும்பத்துக்கு என்ன கெடுதல் தாண்டி நான் பண்ணேன்? கூடவே இருந்து கழுத்தறுத்து என் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருக்கீங்க என்று நாதன் கேட்கவும் அதுவரை பொறுமையாக இருந்த வளர்மதி, இங்க பாருங்க, உங்க தம்பி கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு சரண் என்ன பண்ணுவான்? எதுக்காக விட்டாருன்னு அவரை கேளுங்க. அதுவும் கீர்த்தி சொல்லிதான் விட்டுட்டு வந்திருக்கார். தப்பு எல்லாம் உங்க பக்கம் இருக்க, தேவையில்லாம என் தம்பியை குற்றவாளி ஆக்காதீங்க என்று சரண் பக்கத்து நியாயத்தை எடுத்து வைக்க, அதெல்லாம் நம் நாதனிடம் எடுபடுமா என்ன? ஓ, உங்க பக்கமா என்று தாடையை நீவியபடி மனைவியை பார்த்தவர், அப்போ நீ உன் தம்பி பக்கம் அப்படிதானே என்றவரின் குரலை வளர்மதியை கலவரப்படுத்த, அது நான் அப்படி சொல்லலைங்க என்றார். ஏய், என் பொண்ணு குழந்தை மாதிரிடி, அவளுக்கு இந்த சூதுவாதெல்லாம் தெரியாது. அந்த கேடு கெட்டவன் என்ன சொல்லி என் பொண்ணை மயக்கி வச்சானோ, அவ புத்தி கெட்டு போய் அவனை தேடி போயிருக்கா. ஒரு பொண்ணு அவனை தேடி போனா அதுதான் சாக்குன்னு அவளை வளைச்சு போட்டுப்பானா என்றவருக்கு சரண் அவரிடமிருந்து மறைத்ததை ஏற்க முடியவில்லை. சரி, கீர்த்தி தேடி போனது தப்புன்னே வச்சுக்கிட்டாலும் அந்த பரதேசி அவ வந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? சொல்லு, மடியில கனம் இல்லாதப்போ எதுக்குடி அவனுக்கு பயம் என்று சீறியவர், இத்தனை நாளா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்க என்ன தைரியம் இருந்திருக்கணும்? என்ன வளர்ப்படி இவன்லாம்? ஒரு பொண்ணு வீட்டுப்படி தாண்டி போனா அந்த குடும்பமானமே போகும்னு தெரியாதா என்றவர் ஒரு நொடி நிதானித்து வளர்மதியை கூர்மையாக பார்த்து, நஜத்தை சொல்லுடி, அவன் பண்ணின இந்த கேவலமான காரியத்துல நீயும் கூட்டுதானே என்றதுமே விதிர் விதிர்த்து போனார் வளர்மதி. ஐயோ இல்லைங்க, எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. சரண் கீர்த்தியை காதலிக்கிற விஷயமே இப்போ தீபா சொல்லி தான் தெரியும். அவன் என்கிட்ட எதையுமே சொல்லலை. எனக்கு நிஜமா தெரியாது, நம்புங்க என்றவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் தம்பியை நிஜமாவே நான் அப்படி வளர்க்கல. பொண்ணுங்களை மதிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். அவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னா ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு என்றவரை சட்டென கை ஓங்கி விட்டார் நாதன். அதிர்ந்து போன வளர்மதி பின்வாங்கவும் அதற்குள் நாதா என்றபடி தாயம்மாள் அவர்களிடையே வந்து வளர்மதியை அணைத்து கொண்டார். என்ன காரியம் பண்ண பார்க்குற? முதல்ல கையை இறக்கு. ஏதோ கொஞ்ச நாளாக திருந்தி இவ கூட நல்லபடியாக குடும்பம் நடத்துறியேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா என்றவர், கையை இறக்குன்னு சொன்னேன் என்றதும் வளர்மதியை முறைத்து கொண்டே கையை இறக்கிய நாதன், இன்னொரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த கழிசடைக்காக பேசின பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சு கட்டிடு வேண்டி. ச்சே, என்ன குடும்பம் நீங்கள்லாம்? இவன் மட்டும்தான் இப்படியா, இல்லை மொத்த பேருமேவா என்று அவர்கள் குடும்பத்தையே கேள்விக்குள்ளாக்கியவர், இப்படி ஒரு ஈனப்பிறவி கூட பிறந்ததை நினைச்சு வெக்கப்படுடி என்று அதன் பின் கலைவாணியை தேடி சென்று அவரின் வயதை கூட கருத்தில் கொள்ளாமல் வார்த்தைகளால் வதைத்தவர் அனைவருடன் சென்னைக்கு கிளம்பினார். கீர்த்தியை பேசிவிட்டு சரண் வெளியேறவும் மனமெங்கும் பரவிய வலியோடு முழங்கால்களை கட்டிக்கொண்டு முகத்தை புதைத்தவளின் கண்களிலிருந்து கண்ணீர் கரை புரண்டோடியது. பின்னே சரணுக்கு வலிக்கும் என்று தெரிந்தே அவனை வதைப்பவளின் வலி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இத்தனை தூரம் வந்த பின் அவள் பின்வாங்குவதாக இல்லை. நிச்சயம் நினைத்ததை நிறைவேற்றியே தீருவது என்று முடிவெடுத்தவள் அதன் பின் வந்த நாட்களில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அமைதியாக இருந்தாள். அதில் சரணும் நிம்மதியாக அலுவலகம் சென்று வந்தான். கீர்த்தி அங்கே வந்து 10 நாட்கள் கடந்திருக்க அன்று மாலை வீட்டிற்கு வந்தவன் அவள் அங்கு இல்லாது போகவும் உடனே அவளுக்கு அழைத்தான். ஆனால் கீர்த்தி அழைப்பை ஏற்காமல் போகவும் அருகே எங்கேனும் சென்றிருப்பாள் என்றெண்ணி தன் வேலையை தொடர்ந்தான். இரவு 10 மணியை கடந்தும் அவள் வீட்டிற்கு வராது போக உடனே பிரகாசத்திற்கு அழைத்து விசாரித்தான். அவர் இல்லை என்று சொல்லவும் உடனே தன் நண்பன் திலக்கின் வீடு தொடங்கி அப்பார்ட்மெண்ட் வளாகம் முழுக்க அவள் எங்கெல்லாம் சென்றிருக்க கூடுமோ அத்தனை இடங்களிலும் தேடி சோர்ந்து போனவன் இறுதியாக காவல்துறையில் புகார் அளிக்க சென்றான். அதே நேரம் கீர்த்தியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு. ஹலோ கீர்த்தி, எங்க இருக்க? ஏன் கால் எடுக்கல? ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு ஒன்றும் இல்லையே என்றான் பதற்றத்தோடு. மறுபுறம் இருந்த கீர்த்தி தான் இன்னும் 3 நாட்களில் வீடு திரும்புவதாகவும் தன்னை தேட வேண்டாம் என்றும் கூறி உடனே வைத்து விட்டாள். சொன்னது போலவே 4ஆம் நாள் அதே அழுத்தத்துடன் வெகு அலட்சியமாக வீடு திரும்பி தன் அறையினுள் செல்ல முயன்றவளை கண்ட சரணின் கோபம் ஏகத்திற்கும் எகிரியது. அவளை தடுத்து நிறுத்தியவன், கீர்த்தி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இத்தனை நாளா எங்க போயிருந்த? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த என்று கேட்க, என்ன கேள்வி கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை மிஸ்டர் சரண் என்றவள் மீண்டும் அலட்சியமாக அறையினுள் செல்ல, ஏய்,
நில்லு, இங்க நீ என் பொறுப்புல இருக்க, அதனால எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லு, இத்தனை நாள் எங்க இருந்த என்று சீறினான். ஓ அப்படியா, நான் உங்க பொறுப்பா என்று புருவம் உயர்த்தியவள் தன் போக்கில் பேசிக்கொண்டே செல்ல ஒரு கட்டத்தில் கீர்த்தி என்ற கர்ஜனையோடு சரண் அடித்த அடியில் சுழன்று வீட்டினுள் நுழைந்த நாதனின் கரங்களில் தஞ்சம் புகுந்திருந்தாள் கீர்த்தி. ஏற்கனவே சரணால் தங்கள் குடும்ப கௌரவமும் வீட்டு பெண்ணின் கௌரவமும் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் சரண் கடுமையாக பேசி கீர்த்தியை அடிப்பதை கண்ட நாதனின் நிலையை வார்த்தை கொண்டு படிக்கவும் வேண்டுமா? ஆவேசமாக சரணின் சட்டையை பிடித்தவர் அடுத்த நொடியே அவனை ஓங்கி அறைந்திருந்தார். என்னங்க என்று வளர் அவரை நோக்கி நகர மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். ஆனால் நாதனின் கோப பார்வையால் அவர்களால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவரை நெருங்க முடியவில்லை. ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சுட்டு என் எதிரிலேயே நெஞ்ச நிமித்திட்டு நிற்ப என்று சரணின் சட்டையை இறுக்கி பிடித்தவர், எனக்கே இப்படி ஒரு பச்சை துரோகம் செய்ய எப்படிடா மனசு வந்தது என்று காரி உமிழ்ந்து வார்த்தைகளால் தன் உள்ள கொதிப்பை வடிக்கத் தொடங்கினார். சுற்றி இருந்தவர்களுக்கு நெஞ்சம் பதறி போனது நாதனின் கட்டுப்பாடில்லாத வார்த்தைகளால். அதிலும் கலைவாணி அவர் பேசுவதை கேட்க முடியாமல் காதை பொத்திக்கொண்டு சிவசிவா என்று உச்சரிக்க அவர் கண்களிலிருந்து நீர் கரகரவென இறங்கியது. மாமா, தம்பி மேல எந்த தப்பும் இல்லை, என் பொண்ணு தான் இவரை தேடி வந்தா என்று தீபிகா அவருக்கு புரிய வைக்க முயல அதையெல்லாம் உணரும் நிலையில் நாதன் இல்லை. வாய மூடு, பொண்ணை நீ அப்படிதான் வளர்த்தியா என்று உருமவும் தீபிகா இல்லை என்றாள். அடுத்தவனை தேடி போற வழக்கம் எங்க குடும்பத்திலேயே கிடையாது. இந்த பொறுக்கி தான் என் பொண்ணை மயக்கி அவனை தேடி வர வச்சிருக்கான் என்றிட வளர்மதிக்கு கண்களில் நீர் பெருகியது. நாதனின் வருகையை எதிர்பார்க்காத சரண் அவரின் ஆவேசத்தை கண்டு திகைத்து போனான். சில வருடங்களுக்கு முன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திரும்பியிருப்பதும் அவரின் உடல்நிலைக்கு அதீத கோபம் நல்லதில்லை என்பதையும் அப்போது வளர்மதி அனுபவித்த வேதனையையும் நன்கு அறிந்திருந்தவனுக்கு இப்போது அவரிடம் எது பேசினாலும் அது எதிர் விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதால் அமைதி காத்தான். இப்படி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தவா உன்னை நான் என் புள்ள மாதிரி நடத்தினேன்? காதலுங்கிற பேர்ல என் பொண்ணை 2 வாரமா கூட வச்சிருக்கியே, இதுக்கு பேர் தான் காதலாடா என்றபடி மீண்டும் சரணை அறைய முற்பட பாதியிலேயே அவர் கரம் தடுக்கப்பட்டது. சீற்றத்துடன் நாதன் திரும்ப அங்கே கீர்த்தி தான் அவர் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவரை எதுக்கு இப்போ அடிக்கிறீங்க? நீங்க யார் அவரை அடிக்க என்று அவள் கேட்டு முடிக்கும் முன்னமே கீர்த்தியின் கன்னம் சிவந்து போனது நாதன் அடித்த அடியில். சிவந்த விழிகளில் குறையாத ஆவேசத்துடன் மூச் என்று வாய் மீது விரல் வைத்து அவளை அடக்கியவர், பொட்ட புள்ளைய அடிக்கக்கூடாதேன்னு இருந்தேன், இதுக்கு மேலே ஏதாவது பேசின கொன்னு புதைச்சிடுவேன், ஒழுங்கா எங்க கூட கிளம்புற வழியை பாரு என்று எச்சரிக்க கீர்த்தியின் வாய் அன்னிச்சையாக மூடிக்கொண்டது. ஆனால் விழிகளோ ஒருவித வெஞ்சினத்துடன் நாதனையே பார்த்திருந்தது. தீபிகாவிடம் திரும்பியவர், என்ன பார்த்துட்டு இருக்க? போ, இவளை கூட்டிட்டு போய் துணிமணி பெட்டி படுக்க ஒன்று விடாம எல்லாத்தையும் மூட்டை கட்டு, இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்கக்கூடாது என்றதில் கண்ணீரோடு மகளின் அறைக்குள் சென்று பெட்டியை அடுக்கத் தொடங்கினார் தீபிகா. நான் இங்கிருந்து வரமாட்டேன், இவர் கூட தான் என் வாழ்க்கை, அப்படியே ஒருவேளை இந்த வீட்டை விட்டு என்னை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க என்றதும் பதறிக்கொண்டு நாதனின் கால்களை பிடித்து கொண்ட பிரகாசம், அண்ணா வேணாம், மாப்பிள்ளைய அடிக்காதீங்க, அவர் எந்த தப்பும் செய்யல, என் பொண்ணு இங்கிருந்து வர வேண்டாம், எனக்கு என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்த போதும் என்றவர் தன் சட்டையிலிருந்து தாலி கோர்க்கப்பட்ட மஞ்சள் கயிறை நாதனிடம் நீட்டி, இவங்களை பிரிக்காதீங்க, தயவு செஞ்சு மாப்பிள்ளைய என் பொண்ணு கழுத்துல தாலி மட்டும் கட்ட சொல்லுங்க, போதும், அது போதும் எனக்கு என்று கதறினார். நாதனோ குறையாத கோபத்துடன் கீர்த்தியை பார்த்தவர் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு பிரகாசத்திடமிருந்து தாலி கயிறை பெற்று சரணிடம் கட்டு என்றார். ஆம், தங்கள் பெண்ணின் கௌரவம் காக்க வேண்டி விருப்பம் இல்லை என்றாலும் இம்முடிவை நாதன் ஆதரிக்க வேண்டிய சூழல். ஆனால் அவர் தாலியை கட்ட சொன்ன மறுநொடியே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சரண் அவர் கட்டளையை மறுத்தான். இப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, உன் அக்கா கழுத்துல என்றவரை இடையிட்டு, மாமா என்ன பேசுறீங்க என்று குரல் உயர்த்தி இருந்தான் சரண். சரியாதாண்டா பேசுறேன், இப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், இல்ல நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க நீங்க, யாருக்காகவும் என் அக்காவை என்றவனை அலட்சியமாக பார்த்தவர், இதை பார், எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம், என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறலைன்னா நான் சொன்னதை செய்வேன் என்றார் உறுதியாக. இத்தனை வருட வாழ்விற்கு பின் தன் கணவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வளர்மதியை உயிருடன் மரிக்க செய்திருந்தது.
அதை கண்ட சரணோ கலங்கிய மனதை திடப்படுத்தி கொண்டே முடியாது என்று கூடுதல் அழுத்தத்துடன் சொன்னான். தன் மகனாயது எப்பேற்பட்ட மாபாதகத்தை செய்துவிட்டு அதற்காக துளியும் அச்சமோ வெட்கமோ இல்லாமல் நாதனிடம் நெஞ்சுரத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறானே என்பதை கண்டு அதிர்ந்து போனார். செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய சொல்லும் மருமகனின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி அவரையே எதிர்ப்பவனை கண்டவருக்கு அதற்கு மேலும் பொறுக்க முடியவில்லை. மாப்பிள்ளையோட கையை விடு என்றதில்தான் அன்னையும் அவர்களுடன் வந்திருப்பதையே சரண் உணர்ந்தான். அவரது திகைத்த முகமும் வெற்று பார்வையுமே இங்கு நடப்பவை அவருக்கு எத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கும் என்பது புரிபட தன்னையே நொந்து கொண்டான். நாதனை பற்றி இருந்த கரத்தை விட்டு அம்மா என்று அழைத்த மறுநொடி சுருங்கி ஒடுங்கி இருந்த நடுங்கும் அவர் கரங்கள் சரணின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது. ச்சே என்றவரின் முகத்தில் அத்தனை வெறுப்பு மண்டி கிடப்பதை கண்ட சரண் பதறிக்கொண்டு அவரை நெருங்க, இனி எனக்கு என் பொண்ணுங்க மட்டும்தான், புள்ளன்னு யாரும் கிடையாது. முதல்ல என்னை இந்த பாவப்பட்ட இடத்துலேருந்து கூட்டிட்டு போ வளர்மதி என்றார் கலைவாணி. மா அப்படி பேசாதீங்க, நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் என்று சரண் அவர் கையை பிடிக்க, சி என்று அனலை தொட்டது போல கையை உதறியவர் மீண்டும் அவனை அறைய ஓங்கிய கரத்தை இழுத்துக்கொண்டு தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார். உன்னெல்லாம் அடிக்கிறதுக்காக கூட தொடுறது பாவண்டா. 4 பொண்ணுங்களை பெற்றிருக்க, அவங்கள கட்டி கொடுக்குற வர நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் பெத்த 4மே ரத்தினங்கள். இப்போ வரைக்கும் எங்களை கௌரவமாக தலை நிமிர்ந்து நடக்க வச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ என்றவரின் கண்கள் மீண்டும் குளமாக, நீ அசிங்கண்டா. உன்னை பெத்ததுக்காக இந்த பாழ் உசுறு இங்கேயே இப்போவே போயிடாதான்னு இருக்கு என்றவர், மாப்பிள்ள நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். இவனை இங்கேயே கண்ட துண்டமாக வெட்டி போட்டாலும் நான் என்னன்னு கேட்க மாட்டேன் என்றவரின் முகத்தில் என்றும் காணாத ஆக்ரோஷத்தை கண்ட சரண் அவரை அணுக முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். வளர்மதியை பிடிமானமாய் கொண்டு நின்றவர் திடீரென, ஐயோ என் வளர்ப்பு தப்பாகிடுச்சே என்று பெருங்குரல் எடுத்து மார்பில் அடித்து கொண்டார். அனைவரும் அவர் பேச்சில் அதிர்ந்து போயிருக்க தண்ணீர் கொடுத்து கலைவாணியை ஆசுவாசப்படுத்திய நாதன், அத்தையை கூட்டிட்டு போய் உள்ள படுக்கவை என்றார். சரணோ இவற்றையெல்லாம் வெறும் பார்வையாளனாக ஓரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனமோ, அம்மா இல்லைம்மா, சில நேரம் கண்ணாடி கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். இப்போ நான் அப்படிதான் இருக்கேன், நம்புங்கம்மா, நான் உங்கள் பையன் என்று உள்ளுக்குள் தாயிடம் மன்றாடி கொண்டிருந்தது. வளர்மதி அவரை அறைக்கு அழைத்து செல்ல அதை மறுத்தவர், இல்லை, இந்த பாவப்பட்ட இடத்துல நான் இருக்க மாட்டேன். கடைசியாக கேட்குறேன், அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியுமா முடியாதா என்றார் மகனிடம். தன்னிடம் தாய் கேட்டு மறுக்கும் நிலையின் கொடுமையை சகிக்காது இதழ்களை அழுந்த மடித்து உணர்வுகளை கட்டுப்படுத்தியவனாய் கண்களில் கண்ணீருடன் இல்லை என்று தலையாட்டினான். இனி தப்பி தவறி கூட என் கண்ணு முன்ன வந்துடாத. அப்படி வந்த அதுதான் என்னோட கடைசி நாள். பெத்த புள்ளையே தாய்க்கு யமனாகிற கொடுப்பனைய எனக்கு கொடுத்துடாதடா என்று விசும்பியவர் சரண் முகத்தை கூட பார்க்காது வெளியேறினார். அதே நேரம் சரண் முன்னே வந்த நாதன், நீ இல்லைனா என் பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டியா? உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஆனால் இனி என் முன்னாடி வந்த அதுதான் உனக்கு கடைசி நாள் என்று எச்சரித்தவர் அங்கிருந்த அனைவரிடமும், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்று சுட்டு விரலை நீட்டி, கீர்த்தி இங்கே வந்ததோ இவன் கூட இருந்ததோ யாருக்கும் தெரியக்கூடாது. இவன் இல்லைனா என்ன ஊரில் வேற மாப்பிள்ளையே இல்லையா? நான் கூட்டிகிட்டு வரேன் என் பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளைங்களை என்று சரணை முறைத்தவர், இந்த விஷயம் இங்கேயே நம்மோட புதஞ்சு போயிடணும். என் வார்த்தையை மீறி அப்படி வேற யாருக்காவது தெரிஞ்சது ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். இது என் பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, புரிஞ்சதா என்றவர் உடன் வர மறுத்த கீர்த்தியின் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்.